இத்தனை வருஷம் கோமால இருந்து மீண்டு வந்த என் பிரகாஷே இப்படிதான் இருக்கானா? நான் யார நொந்துக்கிறது சொல்லு. ஜனமா விடுங்க. இப்போதைக்கு அந்த பிரபு கெட்டவனு நாம ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வேலை. நமக்கு டைம் இல்ல தமிழ். நாளை கிடுகிடுன்னு ஓடிடும். அந்த டிடெக்டிவை வச்சு இன்னும் பிரபுவை பத்தி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. நானும் எனக்கு தெரிஞ்ச ஃபெசிலிட்டிஸை வச்சு செக் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் அவனை ப்ரூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. பாத்துக்கலாம் ஜனாமா. எத்தனையோ எதிரிகளை தோக்கடிச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தை உங்களால ஜெயிக்க முடியாதா என்ன? சிபி, இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்டா. நீ தான்டா கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும். கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். தமிழ், இங்க என்ன பண்ற? கிச்சன்ல ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? நக்கல் தானே உங்களுக்கு? இல்ல, நீ ரொம்ப பிஸியான பிசினஸ் உமன். அப்படி இருக்கும்போது கிச்சன்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். பிஸியான பிசினஸ் உமனா இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக. பொண்ணுங்களையும் சமையல் கட்டையும் எந்த காலத்திலயும் பிரிக்க முடியாது. அப்போ கிச்சன்ல இருக்கிறதா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு? மா, உங்களை இங்க இருந்து வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயா, கட்டாயப்படுத்தி திறமையான ஒரு பொண்ண சமையல் கட்டுக்குள்ள தள்ளி நீ சமைக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றதுதான் தப்பு. ஃபோர்ஸ் பண்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சமையல் கட்டுக்கும் சம்பந்தமே இல்ல, அதை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றதும் தப்புதான். இது எங்களோட சுதந்திரம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எங்களால பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், சமையல் கட்லயும் ராணியா இருக்க முடியும். ஒரு குடும்பத்துடைய எதிர்காலமே சமையல் கட்ல தான் உருவாகுது. அதுல எங்களோட பங்கும் முக்கியமா இருக்கணும்ல. வா மா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? வர்ஷினி, எப்படி இருக்கு? சூப்பர் தமிழ். அம்மா கூட இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தது கிடையாது. தமிழ், இந்த கல்யாணத்துல பொண்ணு வீட்டு சீதனமா பலகாரம் எல்லாம் ஒரு ட்ரம்ல வைப்பாங்கல்ல, என் ஃப்ரெண்டு சொல்லிருக்கா. நம்ம ஏய், என்ன சிரிக்கிற? ஆனாலும் ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது வர்ஷினி. நீ ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கல. ஆமா, கல்யாண பொண்ணுனா இதெல்லாம் தெரிஞ்சுக்க தானே செய்யணும். எனக்கு நகை நட்டு போடுங்க, சீர் செய்யுங்க, பணம் கொடுங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் கையால இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு 4 ட்ரம், ஒரு 10 நாள்ல முடிகிற மாதிரி ஒரு 2 ட்ரம் எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறியா? போதுமா மேடம்? என்னடி, கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாசத்துல 200 கிலோ வெயிட் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இவ்ளோ ஸ்நாக்ஸ் நீ சாப்பிட்டீனா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஜனமா, இந்தாங்க, இந்த ஷாலை வச்சுக்கோங்க, இந்த கண்ணாடியை எடுத்துக்கங்க. என்ன இது? முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணிக்கதான் ஜனமா. ஏன்னா என் ஜனமா வெயில கருத்துற கூடாதுல்ல, அதுக்குதான். கார்ல தான் ஏசி இருக்கே தமிழ். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நம்ம தான் கார்லயே போகலையே. அப்புறம் என் கூட வாங்க, சொல்றேன். எங்க? வாங்க வாங்க ஜனமா, காட்டுறேன். எங்க? அதோ பாருங்க. என்னது இது? வாங்க சொல்றேன். நம்ம ஸ்கூட்டர்ல தானே போறோம். என்னது ஸ்கூட்டர் ஜனமா? தமிழ், நான் பைக்ல எல்லாம் வரமாட்டேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஓகேவா? நான் வரல. ஜனமா பழகிக்கோங்க ஜனமா. எல்லாத்துக்கும் முதல் தடவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இதுவா இருந்துகிட்டும். காருக்குள்ள உட்காந்து கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறதும்,
பைக்ல அப்படியே காத்து வாங்கிட்டு சுதந்திரமா போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜாலியா இருக்கும். இதுல போனீங்கன்னா உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். வாங்க போலாம். வாங்க, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க வாங்க ஜனமா. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த பொண்ணு பைக் ஓட்டுற முறையே சரியில்லை. திரும்ப திரும்ப குறுக்க போயிட்டு இருக்கு. நீ பேசுறது டென்ஷன் ஆனதெல்லாம் அவங்க காலில் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. அது பின்னால் உட்காந்துருக்க அவங்க மாமியார்னு நினைக்கிறேன். 2 பொம்பளையும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. பொம்பளைங்களுக்கு ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற பாதி பேர் நம்ம மேல தப்புன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. சரி, நீ கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டுப்பா. எங்க ஓட்டுறதுப்பா? அங்க பாருங்க, ரோட்ல எப்படி ஓட்டிட்டு போறானு. இப்படி 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 இப்படின்னு. பாத்து பாத்து. ஆஹா, அதெல்லாம் முடியாது. இப்ப பாருங்க, உங்க முகத்தை மட்டும் காட்டாம மூடிக்கோங்க. உங்க பேரனுக்கு நான் விளையாட்டு காட்டுறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்து பாத்து. என்ன ஜனாமா, இதுக்கே பயந்துட்டா எப்படி? இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு. தமிழ், நம்ம வாங்கின திங்ஸுக்கும் பில்லுக்கும் சம்பந்தமே இல்ல. பாதி ரேட் தான் வந்திருக்கு. இதே எடுத்துட்டு பக்கத்து கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன், இங்க இருந்து 20% விலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்? அது அப்படிதாமா. இந்த ஏரியால எந்தெந்த பொருள் எங்கெங்க கம்மியா கிடைக்கும்னு நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்ல தமிழ், ஒரு குடும்ப பொண்ணா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க. தேங்க்யூ. வர்ஷினிக்கு உன் தங்கச்சிக்கெல்லாம் இத சொல்லி கொடு. சொல்லலாம், ஆனா அதுக்கு அவங்க கேட்கணுமே. கேக்குற மாதிரி நீ சொல்லுமா. ஜனாமா, வாங்க போலாம். He is your husband? No, boyfriend.